எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே பிரமாதமான கார்ன் சீஸ் ரெண்டையும் சேர்த்து க்ரீமியான ஒரு டிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது க்ரீமி சீஸி கார்ன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 பெரிய ஸ்வீட் கார்ன்லேருந்து கர்னல்ஸை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி கார்ன் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கார்னை சேர்த்து நல்லா வேக வைங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கார்ன் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரோசன் கார்ன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கார்ன் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு நல்ல அகலமான பேன் எடுத்து அதில் 50 கிராம் அளவுக்கு உப்பில்லாத வெண்ணெயை சேர்க்குறேன். நம்ம இப்போ ரிச் அண்ட் க்ரீமியான கார்ன் ரெசிபி தான் பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் வெண்ணெய், சீஸ் எல்லாமே அதிகமாக சேர்த்தா தான் நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டில் இந்த ரெசிபி வரும். வெண்ணெய் உருகுனதும் பொடிசா நறுக்குன 7 பல்லு பூண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு இவ்வளோ வெண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பூண்டை நல்லா பட்டரில் ரோஸ்ட் பண்ணுங்கள். பூண்டை வெண்ணெயில் வதக்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். பூண்டு நல்ல வெண்ணெயில் குக் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதையும் வெண்ணெயில் நல்லா கலந்து விட்டு சாட்டே பண்ணுங்க. மைதா மாவு நல்லா திக்காக சாஸ் மாதிரி வரணும். அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. நெய்யில் பூண்டு, மைதா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இப்போ பாலை ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் அளவுக்கு பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பாலை ஒரே அடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 1/2 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக நம்மளுக்கு சாஸ் கிடைக்கும். ஸ்வீட் கார்ன் வச்சு நீங்கள் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சாஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச கார்ன் கர்னல்ஸை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு ப்ராசஸ் சீஸை சேர்க்குறேன். இதில் மாட்சரெல்லா சீஸ், செடர் சீஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். ஸோ இது போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீஸ் நல்லா மெல்ட் ஆகட்டும். மிக்ஸ்சர் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் ஊற்றலாம். கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கார்ன் கூட அந்த சாஸ் கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அருமையான க்ரீமி சீஸி கார்ன் தயாராகிடுச்சு. பாருங்க, அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது. செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின ஆலிவ் பிரெட் கூட தான் இது சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிரெட் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்கள் பிரெட் இல்லாமல் கூட அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. க்ரீமியாக சீஸியாக இந்த ஸ்வீட் கார்ன் பிரமாதமாக இருக்குது. வாவ், அந்த பிரெட்டோட சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.